ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல வீடியோவோட ஸ்டார்ட் பண்ணலான்னு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நான் இப்போ அம்மா வீட்டுக்கு தான் போயிருந்தேன். அம்மா வீட்டிலேருந்து ஒரு 1/2 ஹவர் தான் குலதெய்வம் கோயில், எங்கள் ஹஸ்பண்டோட குலதெய்வ கோயில். ஸோ வருஷத்துக்கு 4-5 தடவை அம்மா வீட்டுக்கு போகிறேன்னா கண்டிப்பாக ஒரு 2 டைம்ஸ் ஆச்சும் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவேன். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நான் உங்களுக்கு ஒரு 1 மந்த் பிஃபோர் உள்ள வீடியோலேயே சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட் மந்த் நான் குலதெய்வம் கோயிலுக்கு போவேன். ஸோ எங்கள் குலதெய்வம் கோயிலில் உங்களுக்கு வந்து வீடியோவில் காட்டுறேன் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்திருக்கேன். கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஆக்சுவலாக அம்மா வீட்டிலேருந்து 1/2 ஹவர் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால் வந்து கண்டிப்பாக அம்மாவோட தான் நான் தனியாக போக மாட்டேன். அதனால் அம்மா அப்பாவை கூப்பிட்டு தான் எப்பயுமே நான் கோயிலுக்கு போவேன். மாமியார் மாமனார் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வயசானவங்க. அவங்களால சென்னையிலேருந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வர்றது ரொம்ப கஷ்டம்னு என்ன தான் கண்டிப்பாக போக சொல்லுவாங்க. ஸோ அதனால் நான் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு பிரசாதத்தை மட்டும் அவங்கள்ட்ட கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் இந்த வாட்டி நான் குலதெய்வம் கோயிலுக்கு வந்திருந்தேன். எந்த ஒரு நல்ல விஷயமும் எது ஒரு வேண்டுதலாக இருந்தாலுமே நான் ஃபஸ்ட்டு வந்து குலதெய்வம் கோயிலுக்கு தான் நான் வருவேன். ஸோ அந்த மாதிரி தான் இந்த கோயிலுக்கு இப்போ நான் வந்திருக்கேன். அதுவும் பௌர்ணமி, ஆவணி பௌர்ணமி அதுவுமா அந்த கோயிலுக்கு வந்திருக்கேன். குலதெய்வம் கோயிலுக்கு வந்து பௌர்ணமியில் போகிறது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் 1 மந்த் நான் வெயிட் பண்ணி இந்த நாளுக்காக தான் காத்திருந்து நான் கோயிலுக்கு வந்திருந்தேன். கோயில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு கும்பகோணம் பக்கத்தில் தான் இருக்குது. ஆக்சுவலாக எங்கள் ஹஸ்பண்டோட பூர்வீகமும் கும்பகோணம் தான். ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ சென்னையில் செட்டில் ஆகிட்டாங்க. இந்த சைடு வரதே இல்லை. ஸோ எப்போயாச்சும் தான் வருவாங்க, விசேஷம் அந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஏதாச்சும் மட்டும்தான் தான் இங்கே வருவாங்க. பட் நான் அப்படி இல்லை, அம்மா வீட்டுக்கு வரதுனால அடிக்கடி வந்துட்டு போயிடுவேன். ஸோ 1/2 ஹவர் தானே, ரொம்ப மேக்ஸிமம் ஒரு 1 ஹவர் 2 ஹவர்ஸ் இருந்தால் கூட பரவாயில்ல. ஜஸ்ட்டு ஒரு 14 கிலோமீட்டர்ஸ் தான். அதனால தான் நான் அடிக்கடி வர மாதிரி இருக்கும். எனக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்களே பாருங்களேன், எங்கள் கோயில் வந்து பார்க்கும்போதே ரொம்ப அப்படியே மைண்ட் ரிலாக்ஸேஷனாக இருக்கும். வில்லேஜ் டைப்பில் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் வில்லேஜ் அம்மா இருக்கிறது கொஞ்சம் சிட்டிக்குள்ளே தான். ஆனால் கோயில் வந்து கொஞ்சம் வில்லேஜ் சைடில் தான் இருக்கும். அந்த கோயிலுக்குள்ளே போகும்போதே அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஃபஸ்ட் டைம் போகும்போதே நான் வந்து ஒரு எமர்ஜென்சியில் தான் போனேன். பாப்பாவுக்கு மொட்டை அடிக்கணுன்றதுக்காக போனேன். பட் அந்தளவுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அதாவது கோயில் இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அம்மா வீட்டு குலதெய்வம்லாம் கொஞ்சம் சின்னதாக இருக்கும், இடம் வந்து ஸ்பேசியஸ் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். பட் நான் இந்த கோயிலை பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. கோயில் வந்து என்ன நார்மலாக இல்லாமல் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால நான் எப்பயுமே போகும்போதெல்லாம் ஆசையாக போவேன். ரொம்ப விருப்பப்பட்டு வேண்டா இருப்பான்னு போக மாட்டேன். ஏன்னா போகணுமேன்றது கடமைக்கெல்லாம் போக மாட்டோம். போகணுன்னாவே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து போவோம். அதேமாரி எங்கள் அம்மாவுக்கு இந்த கோயில்னால் ரொம்ப பிடிக்கும். நான் போகணுன்னு சொல்லிட்டாவே சரி வா உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துடுவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா சாமியுமே இருக்கும். ஆக்சுவலாக வந்து நான் முருகரை வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் இங்கே ஒரு 6 to 7 டைம்ஸ் வந்திருப்பேன். அந்த இடத்துல முருகர் இருப்பார்னே எனக்கு தோணலை. ஆக்சுவலாக ஒரு அம்மன் தான் இருப்பாங்க. அங்கே வந்து பச்சைவாளி அம்மன், காத்தாயி அம்மன், இன்னொரு ஏதோ ஒரு சாமி இருக்குன்னு தான் நினச்சேன் உள்ள கோபுரத்துக்குள்ளே. பட் வந்து நான் முருகரை எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலாக நான் போகிறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், நம்ம இத்தனை தடவை போகிறோமே, அங்கே ஒரு ஏன் முருகர் மட்டும் இல்லை, எல்லா சாமியும் இருக்காங்களே. ஆக்சுவலாக வெளியில் வந்து விநாயகர் இருப்பாங்க, சிவன் அதாவது லிங்கம் சாமி இருக்கும். முருகர் மட்டும் இல்லையே நான் யோசிப்பேன். ஆனால் ஒருவேளை முருகரை கும்பிட்டதுனாலே என்னமோ என்னென்னு தெரியல, இத்தனை நாள் எனக்கு கண்ணில் காட்டாத முருகரை வந்து இன்றைக்கி வந்து பார்க்கும்போது தண்டாதிபாணியாக அங்கே காட்சி அளித்தார். போனோடனே ஃபஸ்ட்டு லெஃப்ட்டில் தான் போய் பார்த்தேன். எங்கள் சாமி ரைட் சைடில் இருக்குன்னா லெஃப்ட் சைடில் வந்து முருகர் இருந்தார். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்போ தான் எங்கள் அப்பாட்ட சொன்னேன், அப்பா என்னப்பா இது தண்டாயுதபாணியாக இருக்கார் முருகர் அப்படின்னும்போது, இது நீ பார்த்ததே இல்லையா, நான் வரும்போதெல்லாம் பார்ப்பனே, நான் தான் சொல்லுவேனே அப்படின்னு. ஒருவேளை எனக்கு மறந்துருச்சா என்னன்னு ஞாபகம் இல்லை. நான் அதை வச்சு தான் நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். உள்ளே போனோன்னே அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு. நான் மேக்ஸிமம் 6 to 7 டைம்ஸ் போயிருக்கேன். அப்படின்னா ஒரு 4 டைம்ஸ்க்கு மேலே நான் பொங்கல் வச்சுருக்கேன். ஒரு 2 or 3 டைம்ஸ் தான் நான் பொங்கல் வச்சுருக்க மாட்டேன். பட் சேம் அதே மாதிரி தான் இந்த வாட்டியும் ஒரு எமர்ஜென்சியில் போனதுனால பொங்கல் வைக்கிற பிளானே இல்லை. சரி போயிட்டு காலையிலே சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வந்துடணும். நாங்கள் வீட்டிலேருந்து ஒரு 7:15க்குலாம் கிளம்பிட்டோம். ஏன்னா 7:30க்கு வந்து ராகுகாலம் வரதுனால கோயிலுக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிடும் அப்படின்ட்டு வீட்டிலேருந்து ஒரு 7:15க்குலாம் கிளம்பிட்டோம். அங்கேருந்து நான் கோயிலுக்கு வரதுக்கு ஒரு 8:10 அந்த மாதிரி ஆச்சு. ஏன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்திருந்தோம். ஸோ மழையும் கொஞ்சம் தூறல் போட்ட மாதிரி இருந்துச்சா, அந்த தூறலில் தான் வந்திருந்தோம். ஸோ செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நீங்கள் பாருங்களேன், அதோட கிளைமேட்டே வந்து அந்த மார்னிங் டைம்னால லைட்டாக சன் வெளில வராங்க. ஸோ அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருக்குது. சுற்றி குளம், கோயிலுக்கு பின்னாடி வந்து குளம், இங்கே வந்து மொட்டை அடிக்கிற இடம். ஆக்சுவலாக வந்து எப்படிலாம் செட் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக நான் ஒரு தை மாதம் வந்திருந்தேன். ஜான் எண்டு பிப்ரவரி ஸ்டார்டிங் அந்த டைமில் வந்திருந்தேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ தான் கோயில் வந்து கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, பெயிண்டிங் ஒர்க்கு. நான் காட்டியிருப்பேன் அந்த
குதிரை சிலைலாம் இருந்துச்சு இல்லையா, குதிரை, ஐயனார், அந்த சாமிங்கெல்லாம் ஆக்சுவலாக அவங்க முனின்னு சொல்லுவாங்க. நிறைய முனி அவங்க அதில் வந்து நிறைய முனி சாமி தான் அதில் ஃபுல்லாகவே இருந்துச்சு. ஸோ அந்த சாமிக்கெலாம் பெயிண்ட் அடித்து மூடி வச்சுருந்தாங்க லாஸ்ட் டைம் வரும்போது. பட் இந்த வாட்டி வந்து ஃபுல்லாக பெயிண்ட் அடித்து செம்ம கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. மார்னிங்னால நிறையா கொஞ்சம் க்ளீன் பண்ணாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக க்ளீன் பண்ணிட்டாங்க. வந்து நாங்கள் போன அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 2 குழந்தைங்களுக்கு காது குத்துக்கு வந்திருந்தாங்க ஃபேமிலியோட. ஸோ பாப்பாவுக்கும் நாங்கள் இன்னும் காது குத்தலை. ஸோ நெக்ஸ்ட் இயர் தான் நாங்கள் காது குத்தலான்ற பிளானில் இருக்கோம். கண்டிப்பாக அது உங்களுக்கு ஃபுல் விழாக்காக வரும். ஸோ உங்களுக்கு என்னோடய குலதெய்வம் கோயில் ரொம்ப பிடிக்கும். எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஆக்சுவலாக வந்து இது வந்து ஆறுன்னு சொல்லுவாங்க. பாப்பாவுக்கு இந்த ஆறை பார்த்தீங்கன்னா முடிகண்ட ஆறுன்னு சொல்லுவாங்க. இது வந்து எங்கள் கோயில் பக்கத்துலேயே போகுது. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து இல்லவே இல்லை. இப்போ நிறைய தண்ணி போகுது அந்த ஆடி 18 வந்ததுனால. நம்மளே பார்த்துருப்போம் ஆடி 18 டைமில் நிறைய தண்ணி குளத்துல ஆற்றுல தண்ணி போகுது அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் எங்கள் குலதெய்வம் கோயில் பக்கத்துலேயும் இந்த ஆற்றுல தண்ணி நிறையா போச்சு. ரொம்ப பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. தண்ணியில் இறங்கி போகலான்னு பார்த்தா பயமாக இருந்துச்சு. அதனால் மேலேருந்தே நாங்கள் வீடியோ எடுத்து கவர் பண்ணோம். எங்களோட குலதெய்வம் பார்த்திங்கன்னா காத்தாயி அம்மன் தான். ஸோ ஆடி மாதம்னால ரொம்ப விசேஷமாக இருந்துச்சு போல். நாங்கள் வரவே இல்லை. வளையல்லாம் கொடுத்தாங்க. ஸோ அதை வேர் பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. கலர் கலர் வளையல்லாம் நிறையா இருந்துச்சு. பாப்பா வந்து அந்த மரத்துக்கு கீழே போய் எடுக்கணுமா அப்படி இப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டா. ஸோ அதனால் அந்த மரத்துக்கு கீழெலாம் போய் பார்த்தோம். அங்கே குட்டி 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 எறும்பாக நிறையா இருந்துச்சு. அதனால் அவள் பயந்துக்கிட்டே இருந்தாள். பொங்கல் வைக்காதனால வெல்லம் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். குலதெய்வம் கோயிலுக்கு போனால் வெல்லம் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லுவாங்களே, அதனால் வெல்லம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அந்த வெல்லத்தெல்லாம் வந்து அந்த மரத்துக்கு கீழே உள்ள எறும்பு, அப்புறம் அந்த குளத்துக்கிட்ட குளிக்கிறதுக்கு ஸ்டெப்ஸ் இருந்துச்சு இல்லையா, அந்த சைட்லாம் போய் போட்டுட்டு வந்தோம். ஸோ அது வந்து வெல்லத்தை எறும்புகள் சாப்பிட்றது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து கோயிலை சுற்றி ஃபுல்லாக வெல்லமாக போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் அங்கே வந்து காது குத்துறதுக்காக நிறைய பேர் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் வீடியோ ஃபுல்லாக கவர் பண்ண முடில. அங்கே எப்படி சொல்கிறது, நாங்கள் உள்ளே போகும்போது ஃபஸ்ட்டு நாங்கள் எங்கள் ஃபேமிலி மட்டும்தான் இருந்தோம். ஒரு 5-6 பேர் தான் இருந்தோம். அங்கே உள்ளே போயிட்டு பார்த்ததுக்கப்புறம் அவ்வளோ பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வீடியோவே ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கு, ஏன்னா நம்ம வீடியோ எடுத்தோன்னா அவங்க எப்படி நினைப்பாங்கன்னு தெரியல. அவங்களையும் காட்டக்கூடாதுன்னு நினைப்பாங்களே, ஒரு சில பேர் அப்படி நினைப்பாங்க ஃபேமிலி. ஸோ அதனால் நாங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக கவர் பண்ணல. இது இருக்குது இல்லையா, இதுதான் வந்து ஒருத்தவங்களுக்கும் ஒரு குலதெய்வம். இந்த கோயிலே கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு குலதெய்வம். நாங்கள் வந்து இப்போ வந்து கெடா வெட்டி இதெல்லாம் பண்ண மாட்டோம். ஆனால் வந்து இங்கே ஐயனாரை கும்பிட்றவங்க கெடா வெட்டுவாங்க. ஆக்சுவலாக நாங்கள் இருக்கும்போதே அங்கே வந்து கெடா வெட்டி எடுத்துகிட்டு வந்தாங்க. இங்கே வந்து நான் வந்து பொங்கல் வைக்கிற இடத்தெல்லாம் உங்களுக்கு காட்டியிருப்பேன். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. அதை கிளியராக நான் பேசும்போது உங்களுக்கு அதை சொல்ல மறந்துட்டேன். நான் நெக்ஸ்ட் டைம் அதான் அந்த இதுக்கு பின்னாடி, அந்த சாமிக்கு பின்னாடி ஒரு திண்டு மாதிரி இருக்கும்போது அங்கே தான் வந்து பொங்கல் வைக்கிற இடம். ஸோ சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக இதுதான் வந்து எங்களோட குலதெய்வம். நான் ஃபுல்லாக கவர் பண்ணலை. இன்னும் இதெல்லாம் நான் காலையில் போனது உடனே எடுத்ததுனால சிம்பிளான சாமியை வந்து அலங்காரம் பண்ணது தான் இருந்துச்சு. போக போக ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நான் ஃபுல்லாக கவர் பண்ணல. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் கண்டினியூஸாக ரெகுலராக வரும். அது பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த ஃபேமிலிஸ்லாம் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னோம் இல்லையா. அதுவும் அங்கேருந்து சாப்பாடுலாம் அவங்க ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அப்போல்லாம் அங்கே சாப்பிட்ற போகிறதுக்குன்னு ஒரு தனி கூடாரமே இருந்துச்சு. அந்த இடத்துல ஒரு 25 to 40 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இடம் இருந்துச்சு. ஸோ அங்கே சாப்பாடு போட்டுகிட்டு இருந்தாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், சீக்கிரம் அப்பாவுக்கு கொஞ்சம் வெளில வேலை இருக்கவும் அர்ச்சனை பண்ணிவிட்டு மட்டும் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் டைம் வந்து நான் பொங்கல் வைக்கிற மாதிரி தான் கண்டிப்பாக போவேன். கொஞ்சம் வேண்டுதல்லாம் இருக்குது. அது நிறைவேறினதுக்கப்புறம் பொங்கல், புடவை சாத்துறது எல்லாமே பண்ணலான்னு இருக்கோம். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.